ஏஎஸ்ஓம் இன்ஃபோ நேயர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள். 29/5/2026 மே மாதத்திலே வெள்ளிக்கிழமை ஸ்ரீ பராவ வருடத்திலே வைகாசி மாதத்திலே 15ஆம் நாள், உத்தராயண புண்ணிய காலத்திலே வசந்தருது என்கிற இளவேநீர் காலத்திலே ரிஷப மாதத்திலே சுக்லபக்ஷத்திலே இருக்கிறோம். திரையோதசி என்கிற 13ஆம் நாளிலே இருக்கிறோம். காலை 11:17 வரை, பின்பு சதுர்த்ததி என்று 14. சுவாதி நட்சத்திரத்திலே துலா ராசியிலே 12 மணி 3 நிமிடம் வரை செல்லக்கூடிய சந்திரன் பின்பு விசாக நட்சத்திரம் என்கிற குருவின் சாரத்திலே செல்ல போகிறார். இன்றைய நாளிலே வெள்ளிக்கிழமை சுப முகூர்த்த நாள். 9:30 10:30 மணி வரைக்கும் நல்ல நேரம், 4:30 5:30 மணி வரைக்கும் நல்ல நேரம். சாயங்காலம் 10:12 ராவு காலம், 3:1 யமகண்டம், 3:4 யமகண்டம், 7:09 குளிகை நேரம். மேற்கு பக்கம் சூலம், வெள்ளம் பரிகாரம். ரிஷப லக்னத்திலே சூரியன் 2 நாழிகை 36 வினாடிகள் 5:52 சூரியன் உதய நேரம். உத்திரட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திரக்காரர்கள் சந்திராஷ்டம மீன ராசியிலே. சனி பகவான் மீன ராசியிலே சந்திரனுடன் சேர்ந்து அமர்கிறார். செவ்வாய் மேஷ ராசியிலே உச்சம் பெறுகிறார், ஆட்சி பெறுகிறார். சூரியன் ரிஷபராசியிலே இருக்கிறார். சுக்கிரன் குரு மிதுன ராசியில இருக்க, புதன் அங்கே ஆட்சியா அமர்கிறார். கேது சிம்மராசியிலும், ராகு கும்பராசியிலும் அமர இந்த நாளிலே சதுர்த்ததி திதி என்ற 14வது திதி வெற்றியை தருவதாக அமைகிறது. இந்த நாளிலே தொடர்ந்து பல காரியங்கள் செய்ய முடியுமா? எந்தெந்த ராசிக்கு என்னென்ன பலன் தொடர்ந்து காண்போம். விருச்சிக ராசி நண்பர்களே, இன்றைய நாளிலே உங்க ராசியின் 12ஆம் இடத்திலே சந்திர பகவான் அமர்வது, அவரை குரு பார்ப்பதும் உங்க ராசிநாதன் பார்ப்பதும் சிறப்பு. பல புதிய காரியங்களுக்கு நீங்கள் திட்டமிடுவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. சுப நிகழ்வுகளே பார்க்கக்கூடிய புதிய முகங்கள் உங்களுக்கு புதிய அனுபவத்தையும் அவர்களுடைய ஒரு தொடக்கத்தையும் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. 6, 7 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க வளம்.